மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஒரு சின்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த அப்டேட்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோஸோட ஃபுல் இது போடுறோம். ஸோ வந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி சக்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேரண்ட்ஸை பார்க்கும்போது அந்த பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற டவுட்ஸ் எல்லாமே நிறைய வந்து நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் என்ன, எப்படி அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே நாங்கள் வந்து இந்த வீடியோஸில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 12th படிக்கிறாங்க. 12th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் படிக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 12thலேயே வந்து காலேஜ் படிக்கிறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ், என்னென்ன ப்ராசஸ், ஸோ அதுக்கான பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12thலேயே படிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி பியூர் சயின்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எக்கனாமிக்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12thலேயே வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து எந்த இது வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா 12th வந்து மேக்ஸ் பயாலஜி ஆர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பயாலஜி எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட் படிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சுன்னா மெடிக்கல் எம்பிபிஎஸ், நீட் படிக்கிறவங்களுக்கு எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ எம்பிபிஎஸ் இல்லாமல் என்னென்ன வெட்டினரி, சித்தா, ஹோமியோபதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பிஎஸ்சியில் வந்து நர்சிங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து கார்டியோ டெக்னாலஜி, அனஸ்தீசியா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸ் பயாலஜி எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் பயாலஜி முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, டேட்டா சயின்ஸு, அப்புறமேல் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, சைபர் செக்யூரிட்டி, மெரைன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போயிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ரோபோட்டிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கோர்சஸ் வந்து அதில் அப்ளிகபிள் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே எடுத்து படிக்கலாம். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்ல அக்ரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்லாம் என்ன தெரியல அப்படின்னா நீங்க வந்து கீழே வந்து என்னோட நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கிட்ட தாராளமா என்ன டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கேளுங்க. இந்த வீடியோஸ் 12th இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க.